வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் கண்ணதாசன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சிந்தன் அவர்களும் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவருடன் இணைந்துதான் இன்றைய முதல் பார்வை பயணிக்க இருக்கிறது. வணக்கம். முத்துகிருஷ்ணனுடைய மரணம் அந்த செய்தி வந்ததிலிருந்தே காட்சி ஊடகங்களிலும் அச்சு ஊடகங்களிலும் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கிறது. குறிப்பாக இடதுசாரிகள் தலித் மூவ்மெண்ட் மத்தியில் இந்த மரணம் என்பது மர்மமானது. கண்டிப்பாக தற்கொலையாக இருக்காது, கொலையாக தான் இருக்கும். உயர்கல்வி வளாகங்களில் அந்த கல்வி வளாகங்களே செய்கின்ற கொலை இது அப்படின்னு அடுத்த கட்டமாக அரசுடன் தொடர்புபடுத்தி, நடுவண் அரசுடைய செயல்பாடுகளுடன் தொடர்புபடுத்தி விமர்சனம் தொடங்கிவிட்டது. அந்த மரணம் நிகழ்ந்து 2 நாட்கள் கூட முழுமையாக நிறைவடையாத நிலையில் எப்படி மாணவர் அமைப்புகள், சில இடதுசாரி அமைப்புகள்லாம் உறுதியாக இது தற்கொலையாக இருக்காது என்கின்ற துணியில் விமர்சனங்களையும் ஐயப்பாடுகளையும் நீங்கள் எழுப்புறீங்க? இல்லை, முதல்ல முத்துகிருஷ்ணனுடைய மரணம் என்பது ஒரு தனிப்பட்ட செய்தியாக, ஒரு நபருடைய மரணம், அவர் தற்கொலை செய்து கொண்டார் அல்லது அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதில்லை இங்கே பிரச்சனை. நம்முடைய உயர்கல்வி நிறுவனங்களுடைய சூழல் எப்படி இருக்குது, அதை இன்றைக்கி தான் விவாதிக்கிறோமா? அந்த மாணவன் கல்லூரிக்கு செல்லும்போது ஒரு பதிவு போட்டிருக்காரு ஃபேஸ்புக்கில், நான் 4 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு இந்த கல்லூரிக்குள்ளே நுழையிறேன், ஒவ்வொரு கட்டத்திலும் என்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் விமர்சிக்கப்பட்டது. அது வைவால பேசினதா இருக்கலாம், ஆங்கிலத்தில் பேசுறதுல சிம்பிள் இங்கிலீஷில் நீங்கள் பேசுனீங்கன்னு இருக்கலாம். அப்புறம் அவர் தான் முதல் சேலத்திலிருந்து ஹைதராபாத் பல்கலைக்கழகத்திலிருந்து அந்த வரலாற்று துறையில் முதல் மாணவராக செல்கிறார். அதெல்லாம் ரொம்ப பெருமையாக அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ரோஹித் வெமுலா என்கிற மாணவருடைய இன்ஸ்டிடியூஷனல் மர்டர், அது ஒரு திட்டமிட்டு ஒரு அரசாங்கமும் பல்கலைக்கழக நிர்வாகமும் சேர்ந்து ஒரு தனி மனிதரை ஒதுக்கி வைத்ததன் காரணமாக அவர் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு அவருடைய கல்வி உதவித்தொகை பறிக்கப்பட்டு ரோஹித் வெமுலா என்கிற மாணவர் கொல்லப்படுறாரு. அதை நான் இன்ஸ்டிடியூஷனல் மர்டர்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் போராட்ட காலத்தில் வந்த மாணவர் முத்துகிருஷ்ணன். ஸோ தமிழகத்திலிருந்து சென்றவர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். அவருடைய வாழ்க்கை நிலை, அவர் படித்த பின்னணி, இது எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தோடு அந்த பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்த மாணவனை, அவருடைய வாழ்க்கை இப்போ 27 வயதில் அவருடைய வாழ்க்கை இல்லை, அவர் நம்மிடம் இல்லை என்பதை வேறு எப்படி நம்ம பார்க்கிறது? அது ஏன் மத்திய அரசு மற்றவங்களாம் விமர்சிக்கிறோம்னு சொன்னால், ரோஹித் வெமுலாவுடைய மரணத்தின் போது பல்கலைக்கழகங்களில் நடக்கக்கூடிய தொடர்ச்சியான தற்கொலைகள் விவாதிக்கப்பட்டுச்சு. ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் மட்டும் 12 தற்கொலைகள், எல்லாமே தாழ்த்தப்பட்ட மாணவர்கள். அதான் நீங்கள் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள்னு ஏன் குறிப்பிட்டு பேச வேண்டியிருக்கு? இதெல்லாம் இணையதளத்தில் நம்ம பேசணும்னு வைங்களேன், ஏன் அவரை தலித்துன்னு சொல்றீங்கன்னு கேட்பாங்க. அதாவது ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில மட்டும் நடந்த 12 தற்கொலைகள் தலித்துடையது. ஆனால் தாழ்த்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அந்த கல்லூரிகளில் எவ்வளோ? மிக மார்ஜினலைஸ்டான சதவீதத்தில் தாழ்த்தப்பட்டவர்களும் பழங்குடியினரும் அந்த கல்லூரிகளுக்குள்ள போறாங்க. அதே மாதிரி எய்ம்ஸ்ல சரவணன் என்கிற மாணவருடைய கொலையை நம்ம அப்படிதான் சொல்ல முடியும். அது மர்டர்னு இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. அவர் அந்த கல்லூரியில வாய்ப்பு கிடைக்கிறதே சிரமம், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும். ஆனா தற்கொலைகள் நடப்பதெல்லாம் பார்த்தா அதிகமாக இந்த தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர் அல்லது பிற்படுத்தப்பட்டவர்கள் இதுக்குள்ள நீங்கள் சொல்கிற சூழல் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரை வந்தபோது தமிழகத்தை சேர்ந்த மட்டுமல்ல, முதன்முறையாக அந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் செல்லும் போது அவர்களை அங்கு உள்ள வட இந்தியாவில் உள்ள உயர் வகுப்பினர் இதே போன்ற உளவியல் ரீதியாக வேறு மாதிரி பகடி செய்வது. உங்க வீட்டில் வேணா நாங்கள் பொண்ணு எடுத்துக்குவோமா, ஏன்னா இனிமே நாங்கள் தொடைப்பத்தை எடுத்துட்டு கூட்ட தானே போகணும், இனிமே உங்களுக்கு தானே காலம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு அவங்களுக்கு புரியாம நிறைய கிராமத்து மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்கிற செய்தி உங்களுக்கெல்லாம் நன்றாக 90களில் மண்டல் கமிஷனை எதிர்த்து வட இந்தியாவில் ஒரு இது வந்தது. இப்போ நீங்கள் சொல்வது வேறு வடிவிலான ஒரு உளவியல் அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருப்பது. நிச்சயமாக நம்முடைய உயர்கல்வி நிறுவனங்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு சாதகமான சூழலில் இல்லை. அங்க போனோம்னு வச்சுங்களேன், அவங்க வைக்கிற தரவரிசை இருக்குல்ல, உங்களை எப்படி தன்னோட ஒருவனாக ஏன் ஒரு மாணவன் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறான்? அந்த சூழல் தனக்கு உகந்ததாக இல்லை. இந்த மாணவன் போகும்போது அவன் போட்டிருக்கிற ஃபேஸ்புக் பதிவுல தன்னுடைய போராட்டத்தை பதிவு செய்கிறார். அவர் சொல்றாரு, நான் சும்மா விட்டுட்டேன்னு இருக்கக்கூடாது, நான் இந்த வாய்ப்புகள் எனக்கு இருந்து நான் போராடாமல் அதிலிருந்து வெளியே வந்துட்டேன்னு இருக்கக்கூடாது, நான் போராடி வென்று காட்டுவேங்கிற நம்பிக்கையோட உள்ள போற மாணவன் 27 வயசுல 1ஆம் ஆண்டு எம்ஃபில் படிப்பின் போது இவர் தற்கொலை அவர் இல்லை. இப்போ அவர் குடும்பத்துக்கு அவர் இல்லை, இந்த சமூகத்துக்கு அவர் இல்லை. அவருடைய எழுத்துக்களை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா தொடர்ந்து இந்த ஒடுக்குமுறைகளை எப்படி வென்றெடுப்பது, இதிலிருந்து எப்படி மாறி வருவது, நம் சமூகம் மீண்டு வர வேண்டும்.
அது அம்பேத்கருடைய மாணவராக அவர் இருக்கார். அம்பேத்கர் என்ன சாதாரண மாணவரா? அவர் இந்த சமூகத்தின் இது பொருளாதார ரீதியாக ஒடுக்குமுறையிலிருந்து எப்படி விடுபடுவது, சமூக ரீதியாக விடுபடுவது எப்படி, இதெல்லாம் பேசின இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய நம்முடைய வழிகாட்டிகளில் ஒருவர். அவரை வாசிக்கிற மாணவர். இப்போ ரோஹித் வெமுலாவுடைய மரணத்தின் போது இந்த பிரச்சனைகள்லாம் விவாதிக்கப்பட்டு தலித் மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் கல்லூரிகளுக்குள், உயர்கல்வி நிறுவனங்களுக்குள் சாதி ஒதுக்குதல்களுக்கு ஆளாகும் போது ரோஹித் சட்டம்னு ஒன்று கொண்டு வரணும். அந்த சட்டம் கொண்டு வந்து இந்த மாதிரியான நிறுவனங்களுக்குள் நடக்கக்கூடிய ஒதுக்குதல்களை சட்ட ரீதியாக நாம் கையாள வேண்டும்னு சொல்லி பேசணும். அதை இந்த அரசாங்கம் கண்டுக்குச்சா? ரோஹித்துடைய அந்த மரணத்தின் போது ஸ்மிருதி இரானி பேசுறாங்க, ஏதோ வந்து தான் எல்லோருக்கும் தாய் போல அப்படியே பேசினாங்க. ஆனா என்ன பிரச்சனை, 2 அமைச்சர்கள் அவருக்கு எதிராக இறங்கினாங்க ரோஹித் மரணத்துல. அதை வந்து இவரும் குறிப்பிட்டிருக்காரு தன்னுடைய தன்னுடைய பிளாக்ஸ்ல வந்து. ரோஹித்துடைய தொடர்ச்சியா தான் முத்துகிருஷ்ணனை பாக்குறீங்களா? கண்டிப்பா. ஏன் ரோஹித்துடைய மரணம் அந்த சூழலில் தான் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு எல்லா இந்தியா முழுக்க அந்த விவாதம் வருகிறது. நாம் கண்டிப்பா ஒரு ரோஹித் சட்டம் வேணும்னு பேசுறோம். இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள இருக்கக்கூடிய சாதி ஒடுக்குமுறைகளை பற்றி பேசுறோம். ஏன் பேசுறோம்னா, இதுவரை அதாவது பல ஆண்டுகளாக இருந்திருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஒடுக்குமுறை காங்கிரஸ் ஆட்சி 2010 இருந்திருக்கு. செந்தில் ஒரு தமிழ்நாட்டு மாணவர் 2010 வந்து காங்கிரஸ் ஆட்சி மறுக்கவே முடியாது. காங்கிரஸா பாஜகவாங்கிறதுல அதுல பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எல்லா ஆட்சிகளிலும் தொடர்ந்து நடந்திருக்கிறது. உள்ள போகவே முடியல. இதுல நான் தெளிவா கேட்கிறேன், நான் கேட்டுட்டு நான் அவர்கிட்ட கேட்கணும். நிறுவனங்களை முதன்மைப்படுத்துறீங்களா, அரசை முதன்மைப்படுத்துறீங்களா? நிறுவனம் அப்படிங்கிற கான்செப்டை முதன்மைப்படுத்துறீங்களா, இல்ல இந்த அரசுக்கு இதுல தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்களா? எதை நீங்க முதன்மை? அதாவது இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள நடக்கக்கூடிய ஒடுக்குமுறை என்பது ஒட்டுமொத்த சாதி நிறுவனத்திற்கும் அந்த கல்வி நிறுவனத்திற்கும் இந்த அரசமைப்பு இயங்குகிற விதத்திற்கும் தொடர்பு இருக்கு. ஆனா இந்த குறிப்பிட்ட காலத்துல மத்திய அரசை தொடர்ந்து கை நீட்டுவதற்கு காரணம் இருக்கு. ஏன்னா 2 அமைச்சர்கள் ஏன் ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில தலையிட்டாங்க, அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில மற்ற பிரச்சனைகள்ல வந்து அமைச்சர்கள் நேரடியாக தலையிட்டாங்க. ஒரு சாதாரணமா துர்கா பூஜைக்கு ஒரு போஸ்டர் ஒட்டினதோ, துர்கா பூஜை நேரத்துல வந்து மகிஷாசுரன் எங்களுக்கு கடவுள் என்று அந்த அவரை கடவுளாக கும்புறவர்கள் போஸ்டர் ஒட்டினது, இதெல்லாத்தையும் நாடாளுமன்றத்தில் விவாத பொருளாக்குனாங்க. இந்த அரசியலை செய்தார்கள். அந்த மாணவருடைய மரணத்திற்கு தள்ளப்பட்டார். அதே மாதிரி இதுக்கெல்லாம் நியாயம் கற்பிக்கப்பட்டது. அவர் வந்து ஒரு அம்பேத்கரிஸ்டா இருக்கக்கூடாதா, ஒரு அரசியல் பேசக்கூடாதா மாணவர்? அதெல்லாம் அரசியல் பேசின பகுதிகள். உண்மையில பல்கலைக்கழகங்கள் நமக்கு அறிவு சார்ந்த தலைமையை கொடுக்கிற இடம். அங்க எல்லா விவாதமும் நடக்கணும். ஆனா அந்த விவாதங்கள் முடக்கப்பட்டு, அதாவது உயர்கல்வி வளாகங்கள் குறிப்பாக சாதி உணர்வு, தீண்டாமை, இந்த இரட்டை கொலை முறையெல்லாம் வந்து எங்க இருக்கும்னா கிராமங்கள்ல இருக்கும். குறிப்பாக வட இந்திய கிராமங்கள் ரொம்ப மோசம். தமிழ்நாட்டு கிராமங்களையும் அந்த சாதிய உணர்வு, தீண்டாமை உணர்வு இருக்கு அப்படிங்கிறது பொதுவான ஆய்வாக இருக்கு. இந்த மாதிரியான நேரங்களில் ஒரு நவீன வரலாற்றினுடைய ஆய்வு செய்யக்கூடிய மாணவர், அவருக்கு பாடம் எடுக்கக்கூடிய பேராசிரியர்கள், அந்த கல்லூரியை நிர்வகிப்பவர்கள் எப்பேற்பட்ட அறிவுதளத்தில் ஒரு பரந்த மனப்பான்மையுடன் இருக்க வேண்டியவர்கள். அது போன்ற நிறுவனங்களில் அதுவும் தலித் என்பதால் ஒரு உளவியல் பாதிப்புக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிற செய்தி எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதுல இருக்கா? உண்மையிலே தலித் என்பதுதான் இதுல காரணம் நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட இயக்கங்கள் இப்படி சமூக நீதி கொள்கையை கொண்டு வந்ததோ, ஒரு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்றவர்களெல்லாம் இங்கே எப்படி அந்த சமூக நீதி கொள்கை எடுத்துச்சனால இதை பற்றி ஒரு அமைப்பு வட மாநிலங்களில் இல்லை. அதுக்கு எடுத்துக்காட்டாக அந்த மண்டல் கமிஷனை எதிர்த்து அவர்கள் அந்த அழிவிப்பை எதிர்த்து எப்படியெல்லாம் போராட்டம் நடைபெற்றது, எப்படியெல்லாம் ரத்தக்கடை ஓடியது, எப்படியெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஏகடியம் செய்யப்பட்டார் என்பதுதான் வரலாறு நம்ம பார்க்குறோம். அந்த நிலையில் அவங்க இன்னும் மாறலை. அந்த கட்டமைப்பை இன்னும் அவங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது பள்ளியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் நான் தஞ்சை மாவட்டத்தில் நான் படித்த காலத்தில் கூட பள்ளியில் நன்றாக படிக்கக்கூடிய மாணவன் ஒரு பிற்படுத்த சமூகத்தை சேர்ந்த முறையில் எனக்கு மதிப்பெண்கள் அளிக்கப்படாது. ஏன்னா அந்த உயர் சாதி வகுப்பை சேர்ந்த ஆசிரியர்கள் அந்த மாணவர்களுக்கு அதிகம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் என்னுடைய மதிப்பெண் வழங்குதல் பாகுபாடு இருந்தது. நான் படித்த பொழுது எனக்கு என்னுடைய சொந்த அனுபவம் அது. நான் வந்து கெமிஸ்ட்ரி பாடத்தை எடுத்து படித்த பொழுது எனக்கு மிக மிக குறைந்த மதிப்பெண்கள் தான் போடுவாங்க, எவ்வளோ தெளிவாக இருந்தாலும். ஆனால் அரசு தேர்வில் மாநிலத்தில் முதல் மாணவனாக நான் வெற்றி பெற்றேன். இது எதுக்கு சொல்லுவார்கிட்ட, நம்மளை வந்து அவர்கள் அழுத்த பார்ப்பார்கள். இந்த விஷயம் வந்து தமிழகத்தில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் கூட வட மாநிலங்கள் இன்னும் அந்த நிலைமை நீடிக்கிறது என்று தான் நம்ம சொல்ல முடியும். தமிழகத்தில் ஓரளவு குறைந்திருக்கிறதுனா தொடர்ச்சியான இந்த சமூக நீதி கோட்பாடுகளை விதைத்து விட்டு நாம இந்த சூழ்நிலையில் வளரக்கூடிய மாணவர்கள் வேறு மாநிலங்கள் செல்லும் பொழுது இதை மீட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்க வந்து இது அரசு காரணமா அல்லது வந்து எதுக்கு கல்வி நிறுவனம் கேட்குறீங்க.
இந்த அரசு தான் பெரும்பாலும் அவர்களுக்கு வேண்டியப்பட்டவர்களை துணைவேந்தர்களாக நியமிக்குது. இப்ப சமீப காலங்களில் பார்க்கிறோம். கல்வி பொருட்டல்ல, அவர்கள் கருத்துக்களை பரப்புவர்கள் அங்கேயே அப்படிதான் நடக்குதுங்கிறீங்களா? தமிழ்நாட்டுல தான் இது போன்ற குற்றச்சாட்டை நீங்க தொடர்ந்து வட சொல்லிட்டு வந்தீங்க. மாநிலங்கள் அது எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். இப்ப சமீபத்தில் அந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஒரு போராட்டம் நடைபெற்றது. எஸ்எஃப்ஐ உட்பட அனைத்து மாணவ இயக்கங்களும் அங்கே போராட்டத்தை நடத்தினாங்க ஒரு பிரச்சனை ஒடுத்தி. ஆனால் அவர்களை அழைத்து பேசல அந்த இவர் ஏபிவிபியை கூட்டு பேசுறார். நீங்க அடிப்படையாக பார்த்துக்கணும் அங்க என்ன நடக்குது. அப்போ அவர்களை அழைத்து பேசுவதற்கு என்ன இருக்குது? அனைத்து மாணவர்களும் அழைத்து பேச வேண்டியவர். அப்போ அங்க என்ன தெரிய வருதுன்னா, அரசனுடைய நிர்பந்தம் கல்வி நிறுவனங்களுக்கு இருக்கிறது. அவர்கள் என்ன இருவரையும் அழைத்து பேசியிருக்க வேண்டும் சொல்றீங்க. நம்ம எல்லாரும் அனைத்து ஒரு மாணவர் போராட்டம் கொண்டு அனைத்து பேசினா நல்லது. ஏன்னா மாணவர்களுக்கு வந்து சில கருத்துக்கள் அவர்களுக்கு வந்து வேகமா இருக்கலாம். ஒரு அரசு கருத்துக்களை புரிய வைக்க வேண்டியது அந்த கல்வியினுடைய கடமை. அரசனுடைய ஊதுகுழலாக இருக்கக்கூடாது. அவர்கள் அந்த இன்னும் சொல்ல போனால் அந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து கருத்து சுதந்திரத்தை அதிகமாக அனுமதிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமாக நினைக்கக்கூடியது. ஆனால் அங்குதான் இந்த இறப்புகள்லாம் நடைபெறுவது வேதனையாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஏன் இது வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? ஏன்னா கல்லூரிகள் கிட்டத்தட்ட ஒரு 8000 மாணவர்கள் பல்கலைக்கழகம் இறந்திருக்காங்க இந்தியா முழுவதும். ஆனால் அது பல்வேறு காரணங்களாக கருதப்பட்டது. ஆனால் முத்துகிருஷ்ணன் இறப்பு என்பது எதனுடன் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கடந்த ஜூலை 10ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு எய்ம்ஸ் கல்லூரியில் ஒரு பட்டமேற்படிப்பான டாக்டர் சரவணன் அவர்கள் இறக்கிறார். அதை வந்து டெல்லி காவல்துறை தற்கொலைன்னு சொல்லுது. பல்வேறு ஊடகங்கள் மறைய எதிர்க்கட்சி தளபதி அவர்கள் கூட அது வந்து மர்மம் இருக்குதுன்னு சொல்லி அது பல்வேறு கோரிக்கை எடுத்தால் சிபிஐ விசாரணை கேட்டார். அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஆட்டாப்சி டெஸ்ட்டில் வந்து அவர் விஷம் செலுத்தி சாகடிக்கப்பட்டிருக்காருன்னு தெரிய வருது. அது கூட வலது கை பழக்கம் உள்ள ஒரு வலது கையிலேயே அந்த இன்டர்வியூ ஏற்றிருக்கிறாங்க. அதற்கப்புறம் கூட அவங்க வந்து அந்த ஆட்டாப்சி ரிப்போர்ட்டை கொடுக்கவே இல்லை. நல்லா கவனிங்க, பெற்றோர்கள் நீதிமன்றத்தை அணுகின பிறகு அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அது கொலையாக இருக்கலான்னு இன்றைய தினம் கூட யாருன்னு கண்டுபிடிக்கல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவரே யாரோ ஒரு மாணவரை வைத்து செலுத்தி விட்டார்னு சொல்கிறாங்க. இப்படித்தான் இவருடைய மரணங்கள். அது என்ன காரணம்னு ஒரு செய்தி ஒன்று படித்தேன். அங்கே பட்டமேற்படிப்பு இடம் கிடைக்கிறது மிக மிக கடினம். ஒரு தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர் அங்கே இடம் பிடித்திருக்கிறார். அவர் இறந்து விட்டால் அந்த இடம் காலியாக இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது. யாரோ ஒரு வட இந்தியர் சேர்க்கும். இது இந்த மனோபாவம் அங்கே இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த முத்துகிருஷ்ணன் மரணத்தை பொறுத்தவரை அதனால தான் நாங்கள் இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கறதுக்கு காரணம் தான். இந்த முத்துகிருஷ்ணன் மரணத்தை பொறுத்தவரை அவர் தலித் மாணவர் என்பதற்காக மட்டுமல்ல, ஒரு மாணவர் அப்படி நாம் எடுத்துக்கணும். அவர் ஒரு வரலாற்று படத்தை படித்து அங்கு பல்வேறு முகநூல் பதிவு அதில் சொல்கிறாரு, சமத்துவமின்மை இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதுமே இல்லை அப்படின்றார். அந்த சமத்துவம் என்பது யார் கொடுக்குறது? ஈக்குவாலிட்டின்றது அரசமைப்பு சட்டம் நமக்கு உறுதி செய்திருக்கக்கூடிய அரசமைப்பு சட்ட முகப்புரையிலும் சரி, அரசமைப்பு அடிப்படை உரிமையிலும் சரி, அந்த ஈக்குவாலிட்டி என்ற அந்த சமத்துவம் என்பது ஒரு அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமை அங்கு மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது என்ன அடிப்படை உரிமை? அவர் வந்து தனது ஆராய்ச்சி படிப்புக்காக தனக்கு வழிகாட்டுவதற்காக 2 பேராசிரியர்கள் போய் அணுகிறார். பட்டாச்சாரியான்னு ஒருத்தர், இன்னொரு பெயர் சரி தெரியல. 2 பேருமே மறுக்கிறாங்க அவருக்கு வழிகாட்டியாக இருக்கிறதுக்கு. ஆக ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து உயர்கல்விக்காக செல்லக்கூடிய மாணவர்கள் அங்கு தமக்கு கூடிய அந்த சமத்துவம் மறுக்கப்படுகிறது. அடிப்படையில் தனக்கு துணை காட்ட கண்டிப்பாக ஆசிரியர்கள் வேண்டும் என்று கேட்பதற்கு உரிமை இருக்கு. அதாவது அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாரு, அவர் வெளியில் போய் பல பேராசிரியர்கள் வந்து வைக்க முடியாது. அந்த பேராசிரியர் வழிகாட்டு நடத்தணும். கட்டாயம் இல்லைன்னா பேராசிரியருடைய இசைவு தேவை என்றால் கூட அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு ஒடுக்கப்பட்ட மாணவன் தனக்கு வழிகாட்டி அவனை சிறந்தவனாக்க தான் அந்த கடமை அந்த பல்கலைக்கழகத்துக்கு இல்லையா? அப்படி மறுக்கப்படும் பொழுது அவர்களுக்கு தன்னியல்பாக மன அழுத்தம் ஏற்படுது. இது தற்கொலையா கொலையான்ற விவரத்துக்கு நான் போக விரும்பலை, அது விசாரணை தெரிய வரும். ஆனாலும் கூட ஒரு மாணவன் இறப்பு என்பது, அதுவும் குறிப்பாக ஒரு ஒடுக்கப்பட்ட மாணவர் வந்து சமுதாயத்திலிருந்து வந்த மாணவர் இப்படி ஒரு முடிவை அவருக்கு ஏற்பட்டிருப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. அதையெல்லாம் களைய வேண்டும் என்றால் மத்திய அரசு இந்த பல்கலைக்கழகத்துடைய செயல்பாடுகளில் கருத்தோட்டத்தை செலுத்த வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த தேசபக்தர்கள் ஆட்சி இதை செய்யுமான்றதா கேள்விக்குறி. இல்லை, அவர் இப்போ 2 விதமாக வைக்கிறார். ஒன்று வந்து அவர் தமிழருங்கிற பார்வையும் இருக்குது, இயல்பாகவே மாணவர்களை எப்படி அணுகுது, அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக தலித் அப்படிங்கிற விஷயம் வரும்போது இது போன்ற மரணங்கள் தற்கொலையாவோ கொலையாவோ நிகழுது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தலித்துகள் படிப்பது பிரச்சனையாக இருக்கா, அந்த தலித் கான்சியஸோடு இருக்கிறது, அது தலித் உணர்வு, அம்பேத்கரை பற்றி பேசுவது அல்லது அவர் ஒரு மதத்தை எதிர்த்து பேசுவது, இது போன்ற பேசுவது தான் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதா, இல்லை ஒரு தலித்தா இயல்பாக அவர் படிக்கிறது பிரச்சனையாக இருக்கா?
அதுக்கு முன்னால் சொல்லும்போது சார் சொல்லும்போது தமிழ்நாட்டில் தீண்டாமை இல்லை அல்லது இங்கே வந்து சமூக நீதி விதைச்சிட்டோம்னு நம்ம குறைவுன்னு சொன்னார். இல்ல குறைவுன்னு சொன்னாங்க, முழுமையாக களையப்படலை. அது வந்து யாருமே வந்து இல்லைன்னு சொல்லல. அதான் நம்முடைய கல்வி நிறுவனங்கள் முழுக்க முழுக்க பணம் சார்ந்ததாக கட்டணம் சார்ந்ததாக மாற்றப்பட்ட பிறகு அரசு கல்லூரிகளை தாண்டி தனியார் கல்லூரிகளுக்குள்ள நுழையவே முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டுச்சு. சரி, அதை நம்ம தனியாக பேசுவோம். நாம் 2ஆம் கட்ட சமூக நீதிக்கான குரல் எழுப்ப வேண்டிய நிலைமையில இருக்கோம். ஆனால் நீங்கள் கேட்ட அந்த உங்கள் தொலைக்காட்சியிலேயே செந்திலுடைய மரணம் குறித்து ஏற்கனவே ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் மரணம் அடைந்த பன்னியாடி சமூகத்தைச் சேர்ந்த முதல் ஆராய்ச்சி மாணவரான செந்திலுடைய மரணம் குறித்து ஒரு சிறப்பு செய்தி வெளியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவருக்கு தனக்கு கைடு இல்லைங்கிறதுனால தான் அவர் தற்கொலைக்கே தள்ளப்பட்டார். விஷம் குடித்து அவர் இறந்தார்னு சொல்லி அன்றைக்கு அவருக்கு ஃபேஸ்புக் பதிவுகள் இல்லை. அவர் வெளியில என்ன அவர் என்ன செய்தாரு, அவர் பத்திரிகைகளும் இல்லை, அதை பெரிய அளவுக்கு வெளில கொண்டு வரதுக்கான இவ்வளவு விவாத பொருளாகிறதுக்கான சூழல் இல்லை. ஆனா மிக குறிப்பாக நான் ஏற்கனவே பேசின மாதிரி ஏற்கனவே நடந்த தலித் மரணங்களுக்கும் இப்போது நடக்கக்கூடிய மரணங்களுக்கும் ஒரு கூர்மையான வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இப்போது தற்கொலைக்கு தள்ளப்படுகிறவர்கள் அல்லது தாக்கப்படுகிறவர்கள் ஒதுக்கப்படுகிறவர்கள் என்பவர்கள் அம்பேத்கரிஸ்டுகளாக தலித் விடுதலையை பேசுகிறவர்களாக சமநீதியை குறித்து குரலை எழுப்புவர்களாக இருக்கிறார்கள். செந்திலுக்கு நிகழ்ந்த விபத்து அந்த கொடூரம் என்பதும் இப்போது நம்ம முத்துகிருஷ்ணனுக்கு நடந்திருப்பதும் ரோஹித் விமலாவுக்கு நடந்திருப்பதுக்கும் வேறுபாடு இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த அரசாங்கத்தை நோக்கி கை நீட்டுவதற்கான தேவையும் அங்கிருந்து தான் வருது. அது தலித் என்பதால் இது உணர்வுடைய தலித்துகள் உருவாகும் போது, அதுவும் அரசியல் ரீதியாக தங்களுக்கான உரிமைகளை கேட்டு பெறும்போது அவர்களை ஒதுக்குவது இருக்கிறதே, அவர்களை குறிவைத்து அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைப்பது ரோஹித் விமலா விஷயத்தில் நடந்தது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு முழுமையாக என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் அவர் எழுதியிருப்பதையும் அவருடைய செயல்பாடுகளையும் பார்க்கும்போது நாம் உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு மாணவனை, நம்ம தலித் சமூகத்திலிருந்து தலித் விடுதலைக்காக உழைக்கக்கூடிய ஒரு அரசியல் ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு மாணவனை இழந்திருக்கிறோம். அது நமக்கு மிகப்பெரிய இழப்பு என்றுதான் நம்ம சொல்லணும். அதுல குறிப்பா ஒரு செய்தி, அவருடைய முகநூல் பதிவுகளில் அவர் ஏன் தற்கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்ல வேண்டும் என்றால், அவர் ஒரு பதிவு ஒன்று செய்கிறார். நான் வந்து ஒரு பெண்ணை தான் விரும்பியதாகவும், ஆனால் அந்த பெண் அந்த காதல் தோல்வியுற்றதாக எழுதிட்டு, ஆனால் அதற்காக நான் இளவரசன் கோகுல்ராஜ் இவர்கள் வழியில் செல்ல விரும்பவில்லை, எனக்கென்று ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு எழுதுறார். ஆக அந்த இளம் வயதில் ஏற்படக்கூடிய ஒரு காதல் தோல்வி கூட ஒரு சாதாரண பொருட்டாக ஒரு பக்குவப்பட்ட மனநிலையில் இருப்பவர் ஒரு தற்கொலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் குறைவு என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா அது பொதுவாக தமிழ் மாணவர்களை எப்படி அவங்க அணுகிறாங்க, தலித் மாணவர்கள் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தலித் உணர்வுடையவர்கள் 3 தளமா அதை பிரித்து இந்த மாதிரியான மரணங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்கிறத பகுப்பாய்வு செஞ்சிருக்கீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தலித் மாணவர்களுக்கு இடம் கிடைச்சாலும் பேராசிரியர்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, கைடு கிடைக்க மாட்டேங்கிறாங்க, உயர்கல்வி வளாகங்களே நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இருவருமே குறிப்பிட்டீங்க. நம்ம அடுத்த செய்தி தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்துக்குள்ள போயிடலாம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் திமுக வேட்பாளரை அறிவிக்க இருக்கிறது அப்படிங்கிறாங்க. வேட்பாளர் அறிவிப்பில் என்ன ஒரு உத்தி கையாள போறீங்க? வெற்றிக்கு அந்த வேட்பாளர் தேர்வுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? என்ன மாதிரியான வியூகங்களை வகுத்திருக்கு திமுக? திராவிட முன்னேற்ற கழகம் இதை பொறுத்தவரை ஒரு இடைத்தேர்தலாகத்தான் எடுத்துக்கொள்கிறது. மரியாதைக்குரிய கழகத்தினுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பொழுது அவர் மக்கள் பணிகளில், இயக்கப் பணிகளில் எந்த அளவிற்கு ஈடுபாடு உடையவராக இருக்கிறார், அதே போல எந்த ஒரு குறைபாடும் சொல்லக்கூட ஒரு நிகழ்வு ஏற்படாத வகையிலே இருப்பவராக இருக்க வேண்டும் என்ற கருத்தோட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அங்கு நிச்சயமாக ஒரு வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் அந்த பகுதியுடைய இருப்பவரோ அல்லது அந்த பகுதி மக்களுக்கு விரும்பப்பட்டவரோ, அந்த பகுதியை சேர்ந்தவர் என்கின்ற முக்கிய காரணம் வைக்கிறீங்களா? நிச்சயம் இருக்கலாம். வட சென்னையில் இருக்கிறவங்க யார் வேணாலும் இருக்கலாம். அது ஒன்றும் ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே ஒரு பெரிய வேறுபட ராயபுரம் ஆகட்டும், ஆர்கே நகர் ஆகட்டும், இந்த பகுதிகள் எல்லாம் வட சென்னை பகுதினால அந்த பகுதி கொஞ்சம் உங்களுக்கு இல்லை மிக நல்லா தெரியும். உள்ள பிரச்சனைகளை எங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டால் அந்த தொகுதி வீட்டில் திருவொற்றியூர் தொகுதியை சேர்ந்தவனா தினசரி அந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட காசிமேடு, தண்டையார்பேட்டை, அந்த புதியூர்நாரப்பேட்டை இவற்றை இந்த வழியாக செல்லக்கூடிய என்பதனால எனக்கு மிக தெளிவாக தெரியும். அது மட்டுமல்லாமல் ஒரு 2 முறை ஒரு முதலமைச்சராக அந்த முதலமைச்சர் இருந்தவர் 2 முறை அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தும் கூட அந்த தொகுதி இன்னும் மிக மோசமான நிலையில் இருக்கிறது அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும். இன்னும் குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, குப்பை பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, மக்கள் தினந்தோறும் சாலையில் வந்து குடங்களுடன் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படி மக்கள் பிரச்சனையை அணுகக்கூடிய, இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து ரேஷன் கடைகளில் எந்த பொருளுமே இல்லை அப்படின்னும்,
இருக்கு நாங்கள் அமைச்சர்கள். ஆனால் இன்றைய தினம் உணவுத்துறை அமைச்சர் வந்து இல்லை இல்ல, தொகுதி பிரச்சனை கிடையாது, அது தொகுதிக்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது, இல்ல, தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனை. வட சென்னையில் இது அதிகமாக இருக்குது. அது சொல்ல வரேன். அந்த அமைச்சர் என்ன, உணவு அமைச்சர் என்ன சொல்றாரு, இல்லை இது காரணம் ஓபிஎஸ் தான், அவர் தான் பேசாமல். ஆக அந்த பிரச்சனை என்பது இருந்தது என்பதை அவர்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் தினசரி பார்க்குறாங்க. அவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் அரசுக்கு எடுத்து செல்லக்கூடிய வகையில் மிக திறன் வாய்ந்த ஒரு வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே நிறுத்துன்றதான் எங்களுக்கு. பொதுவாக இடைத்தேர்தல் என்றாலே அது ஆளுங்கட்சிக்கு சாதகம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு எழுதப்படாத விதியாக ஒரு 25 வருடங்களாக இருக்கிறது. 91க்கு பிறகே அப்படித்தான். அந்த மருங்காபுரி, அந்த மதுரை மேற்கு, இந்த தேர்தலுக்கு பிறகு ஆளுங்கட்சி மட்டும்தான் வெற்றி பெறுகிறது. இடையில் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கலாம். எனக்கு தெரிந்து 25-27 வருடங்களா அப்படிதான் நடக்குது. இந்த நிலையில் இந்த இடைத்தேர்தல் எந்த வகையில் திமுகவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ ஒரு மாறுபட்ட சூழல். ஏனென்று கேட்டால், ஜெயலலிதா என்பது ஒரு மாற்ற முடியாத பிம்பமாக, ஒரு தூய்மையான ஒரு பிம்பமாக நிறுத்தப்பட்டிருந்தார். ஆனால் அது இப்பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு அது மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைமையும் பரப்பன கரகார சிறையிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த கட்சியிலே திராவிட முன்னேற்றத்தை விட அதில் இருந்தவர்களே அவர்களை பற்றி குறை சொல்லக்கூடிய சூழலில் அந்த கட்சி என்று ஒன்று இப்பொழுது கட்டமைப்பு இருக்கிறதா என்ற ஒரு அடிப்படையில் பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கட்டமைப்பை வலிவாக கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தலைவர் கலைஞருடைய வழியிலே மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கூடிய இந்த சூழலில் நிச்சயமாக இந்த இடைத்தேர்தல் என்பது நீங்கள் சொன்னக்கூடிய அந்த வரலாற்றை புரட்டி போட்டு திராவிட முன்னேற்றம் வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்கும். இல்லை, நீங்கள் சொல்வது சரிதான். நான் ஏன் இடைத்தேர்தலை இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறேன்? அதிமுக 3ஆக பிரிந்து இருக்கிறது, கட்டமைப்பு சரியில்லை, மக்களிடம் அதிருப்தி இருக்கிறது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கிறது, இதெல்லாம் சரியாக இருந்தாலும் இப்பொழுது ஜெயலலிதாவாகவே இருந்தாலும் இடைத்தேர்தலில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெற்று இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாங்க முதலில். அடுத்து இந்த சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெறும் 38,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. ஜெயலலிதாவாகவே இருந்தாலும் இப்போ பொது தேர்தல்னு வந்துட்டா குறைவான வாக்குகள் தான் பெற முடியுது. ஆனால் இடைத்தேர்தல் வரும்போது மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயலலிதா வெற்றி பெற வச்சாங்க. அதனால தான் கேட்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடிய சசிகலா நியமனம், இந்த குற்றவாளிங்கிற தீர்ப்பு வந்துருச்சு, இதெல்லாம் இடைத்தேர்தலை பாதிக்குமா? தேர்தலை பாதிக்கும் பாதிக்காதுங்கிறது தனி வாதம். இடைத்தேர்தல் பாதிக்குமான்னு கேட்டேன். நிச்சயமாக பாதிக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த கடந்த 2015 இடைத்தேர்தல் எப்படி நடந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு வாக்குச்சாவடியில் கூடிய வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் அங்கே பதிவாக இருந்தது. வெளியூர்லேருந்து வந்தவர்கள்லாம் தாங்கள் வாக்களித்து விட்டதாக விரலை காட்டிட்டு போனாங்க. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். அந்த வாக்குகள் தான் அந்த 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில். இதே பதில இந்த இடைத்தேர்தல் முடிவுக்கு பிறகு நீங்க பேச மாட்டீங்கன்னு என்ன? நிச்சயமா நான் சொல்றேன் கேளுங்க. இந்த முறை அந்த வாய்ப்பு குறைவு. ஏன்னு கேட்டால், அப்பொழுது நின்றவர் ஜெயலலிதா. ஜெயலலிதா என்பதற்காக எப்படியெல்லாம் அரசு இயந்திரம் வளைந்து கொடுத்தது, அந்த வாக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காகவே எப்படியெல்லாம் அங்கே விதிகள் மீறப்பட்டெல்லாம் பார்த்தோம். ஆனால் இப்பொழுது அதற்கான வாய்ப்புகள் நாங்கள் நிச்சயமாக விடமாட்டோன்றதான் எங்களுடையது. நான் அந்த தேர்தல் நாங்கள் போட்டியிடலை. 2015 இடைத்தேர்தல் நாங்கள் போட்டியிடலை. அது ஒரு காரணம், ஜெயலலிதா அந்த வாக்குகள் வாங்கிறதுக்கு. அப்படிப்பட்ட ஜெயலலிதா வந்து பொது தேர்தலில் அந்த வாக்குகளை தக்க வைக்க முடிஞ்சுதா? ஏன்? இதுதான் கேள்வி. ஆக எங்களுடைய அந்த வாக்குகள் என்பது மிக தெளிவாக இருக்குது. நாங்கள் வாக்கு போடாதெல்லாம் அந்த தேர்தலில் எங்கள் வாக்குகளும் வேறு யாராலும் அங்கே போடப்பட்டது தான் அங்கே பிரச்சனையே. அதான் அடிப்படையான நீங்க நிக்கல. ஆனா ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் நீங்க நின்னோம். வளர்மதி அவர்கள் ஜெயலலிதாவுடைய மற்ற தேர்தல் அந்த இந்த இடைத்தேர்தல்கள் எப்படி நடைபெற்றது தமிழகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. கண்டிப்பா. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது? திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தொடர்ந்து அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு தடவை பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி கேட்டபோது கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி என்று ஒரு அரசியல் உத்தியை நாங்கள் கடந்த தேர்தலையே கடைபிடிச்சோம். அது வந்து மக்கள் மத்தியில் அதற்கான ஏற்பு இருக்கிறது. எங்களால் கட்டமைப்பு பலவீனம் காரணமாக கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. எனவே மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நாம் அந்த ஒரு மாற்று கொள்கையை முன்னிறுத்திய ஒரு அணியை கட்டமைத்து கொண்டு செல்ல வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்திருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு கூட்டாகத்தான் உங்களுடைய நீங்க கூட்டணி சொன்னதுனால கேட்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் ஓரளவிற்கு திமுக செயல் தலைவர் ஸ்டாலினுக்கு உடனடியாக பதில் கூறுகிறார், வர வாய்ப்பு இருக்கிறது, கலந்து ஆலோசித்து சொல்கிறோம், இது போன்ற பதிலை உடனடியா தர்றாரு. திருமாவளவன் ஆலோசிச்சு தரோம்னு சொல்றாரு. திருமாவளவன் மட்டுமல்ல, முத்தரசன் ஆலோசிப்போம்னு சொல்றாரு. ஆலோசிப்போம்னு சொல்றது ஜனநாயக விரோதம்லாம் கிடையாது. அது அவங்க ரெண்டாவது ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனியாக விவாதிப்பதற்கான சூழல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மக்கள் நல கூட்டணி ஒருவேளை போட்டியிடாவிட்டால் திமுகவிற்கு ஆதரவு என்றெல்லாம் விடுதலை சிறுத்தைகளிடமிருந்து வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இந்த விஷயத்தில், அது திமுகவின் அழைப்பை ஏற்பதில்
இருவருக்கும் கருத்தில் ஒரு இடைவெளி இருப்பது போன்ற ஒரு ஒரு தோற்றம் இருக்கு. இல்ல திமுக அழைப்பை ஏற்கிறமா இல்லையாங்கிறது இங்க பிரச்சனை இல்லை. முதல்ல வந்து ஏற்கனவே பொது தேர்தல் எப்படி கையாளப்பட்டது, திமுக அதிமுக அதில் எப்படி போட்டியிட்டாங்க, இப்போ நடுவில் அதற்கு பிறகு இடைத்தேர்தல்னு சொல்ல முடியாது, தஞ்சையும் அரவக்குறிச்சியும் ஒத்திவைக்கப்பட்ட தேர்தல், திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல், அது எந்த சூழலில் அது நடந்தது, எல்லாவற்றையுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கும் தமிழகத்திற்கு ஒரு மாற்றை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது. என்னன்னா, ஒரு சாதிய ரீதியிலான மாற்றம் இங்கே இயங்கிட்டு இருக்கு, மத ரீதியிலான மாற்றம் இயங்கிட்டு இருக்கு. எல்லோருமே இந்த களத்தை கைப்பற்றி விட வேண்டும் என்று போராடுகிற போது எந்த கொள்கைகளினால் தமிழகம் இன்றைய சூழலுக்கு வந்ததோ அந்த கொள்கைகளை மெருகேற்றுகிற, சமூக நீதியை நிலைநாட்டுகிற ஒரு மாற்று இங்கே தேவை. எனவே அந்த மாற்றை கொடுக்க வேண்டிய இடத்துல மக்கள் நல கூட்டணி இருக்கிறது. நாங்க வந்து அதனாலதான் திமுக அருகில வைத்துக்கிட்டே அதுக்கான மாற்று நாங்க தான் நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா அவங்க என்ன செஞ்சிருவாங்க. ஏங்க இப்ப வந்து நாம இப்ப பேசிட்டு இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது கடந்த 25 ஆண்டுகள் நீங்க சொன்னீங்கல்ல, தேர்தல் எப்படி கையாளப்பட்டது, தேர்தல் மட்டும் இல்லையா, அரசு நிர்வாகம் எந்த கொள்கைகளின்பால் இயங்கியது என்கிறது பெரிய பிரச்சனை இருக்கு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் புதிய பொருளாதார கொள்கையை அமலாக்குவதில் என்ன மாற்று கருத்து இருக்கு? ஏதோ ஊழல் மட்டும் பிரச்சனை கிடையாது, தனியார் துறையுடைய ஆதிக்கம் அல்லது மக்கள் நல கூட்டணி இப்ப நீங்க சொன்ன அரவக்குறிச்சி தஞ்சாவூர் தேர்தலில் போட்டியிடாமலே போட்டியிட முடியாத இடதுசாரிகள் பெரும்பாலும் தேர்தலை புறக்கணித்ததாக வரலாறு இல்லை. நாங்க புறக்கணிக்கிற கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க இல்லை, அது உறுதி. அந்த சூழலின் காரணமாக எங்களால் அந்த முடிவை எடுக்க முடியவில்லை. தோழர் வந்து சொல்லும் போது 25 ஆண்டுகள் ஏதாவது அவங்க தேர்தல் களத்தில் இல்லாத மாதிரியும் திமுக அதிமுகவோட கூட்டணி இல்லாத மாதிரி சொல்றாங்க. 2011 ஜெயலலிதா வந்து 2016 இவங்களுக்கு இடம் இல்லைன்னு 2014 தேர்தலில் சொன்ன பிறகுதான் அவர்கள் மாற்ற தேட ஆரம்பிச்சாங்களே தவிர, இவர்கள் ஏதோ திமுக அதிமுகவோட கூட்டணியாக இருந்து தேர்தலை சந்திக்காத போல ஒரு கதையை சொல்றாங்க. ஜனங்கள் மறந்துடுவாங்க. இல்ல ஜனங்கள் மறந்துடுவாங்க. நீங்க சொல்ல விடுங்க, பதில் சொல்ல விடுங்க, நான் பதில் சொல்ல விடுங்க. நீங்க பேசிட்டீங்க, நான் பேச நான் குறுக்கிடல. நீங்க இவங்க வந்து மக்கள் ஏதோ ஏமாளிகள் மறந்துடுவாங்கன்றதுக்காக அது மாதிரி பேசக்கூடாது. நீங்க தேர்தல்கள் வந்து குற்றச்சாட்டுகள் எல்லா தேர்தலும் இடைத்தேர்தலும் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்களும் அதை கடிமையாக சொல்லிருக்கோம், புகார்லாம் கொடுத்துருக்குறோம். நாங்கள் பல்வேறு கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து ஒரு 570 கோடி ரூபா பிடிப்பட்டதெல்லாம் பற்றி நாங்கள் தான் பேசியிருக்கோம் அதிகம். அதை பற்றி என்ன உங்களுடைய கருத்துக்கள் நீங்க வெளியிட்டீங்க? எதுவுமே பேசல, அதிகம் பேசல. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து தேர்தல்களில் சரியாக நடக்கின்றது யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதுக்காக நாங்கெல்லாம் வந்து சுத்த சிவப்பிரகாசம் போல எங்களுக்கு எதுவும் தெரியாது, இப்பதான் 25 ஆண்டு நடக்கிறது தவறு. ஒரு விவாத தளத்திற்குள்ள இல்ல போகல, நான் அவர் சொன்னதுக்காக சொல்றேன். செய்திகள் பேச வேண்டியது இருக்கு. நீங்க எடுத்திருக்கிறது ஒரு விறுவிறுப்பான விவாத மையம் தான். ஆனா நம்ம அதை இன்னொரு நாள் நம்ம உங்கள் இருவருமே கூட்டே நம்ம நடத்துவோம். அதிமுக 3 அணியாக பிரிந்து நிற்கிறது. அது குறித்து திமுக பலமுறை பேசிவிட்டது. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு சாதகமான அரசியலும் கூடனால தொடர்ந்து அதை நீங்க அரசியல் களத்தில் வலியுறுத்தி வரீங்க. தற்போது 3 அணியாக பிரிந்திருக்கக்கூடிய இந்த கணத்தில் சசிகலா அவர்கள் தலைமையாக இருக்கட்டும், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையாக இருக்கட்டும், அடுத்து ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா அவர்கள் தலைமை என்று 3ஆக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனக்கு தான் இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிற சட்ட அடிப்படையில் அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த தருணத்தில் நீங்க ஒரு வழக்கறிஞராக இந்த சின்னம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு கிடைப்பதற்கான என்ன லீகல் ரைட்ஸ் அவருக்கு இருக்கு? இல்லை, இதில் குறிப்பாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா 1988ஆம் ஆண்டு அதிமுக ஜா அணி ஜே அணின்னு 2ஆக பிளவுபட்டது. அப்பொழுது சட்டப்பேரவை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக ஜானகி அணியில் இருந்தாங்க, மிகச் சிறுபான்மையினராக ஜெயலலிதா அணியில் இருந்தாங்க. ஆனால் கட்சி தொண்டர்கள் அடிப்படையில் பார்க்கும்போது ஜெயலலிதா பக்கம் அதிகம் இருந்தாங்க. இதை அடிப்படையாக கொண்டு அந்த சமயத்தில் தேர்தல் சின்னம் முடக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அவர் ஒன்றிணைந்தார்கள். ஆனால் தேர்தல் ஆணைய சட்டப்படி ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினருடைய ஆதரவு ஒரு பக்கம், இன்னொன்று அந்த கட்சியினுடைய அடிப்படை அமைப்பு யாருக்கு ஆதரவு தெரிவித்து அந்த கடிதம் அளிக்கிறாங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர், மாவட்ட செயலர் எத்தனை பேர், இல்லை கீழ்மட்ட அமைப்புகள் எத்தனை பேர். இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள்லாம் கோவை வடக்கு மாவட்டத்தை தவிர மற்றவர்களெல்லாம் வந்து சசிகலா பக்கம் இருக்கிறதா வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உள் அமைப்புகள்லாம் எப்படி இருக்குதுன்றதுக்கு ஒரு வெளிப்படையான இது இல்லை. பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து அந்த பெரும்பான்மையான ஆதரவு இருக்குதுன்றாங்க. தொண்டர்களை சொல்கிறாங்களா, நிர்வாகிகள் தொண்டர்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க. சிறு சிறு அமைப்புகள்லாம் எங்களுக்கு கீழ்மட்ட அமைப்புகள்லாம் எங்களுக்கு ஆதரவாக இருக்குன்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள்ட்ட ஒரு அஃபிடவிட் வாங்கி, உறுதிமொழி ஆவண பத்திரம் வாங்கி அதை வந்து அந்த தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிப்பதன் மூலம் கட்சி எங்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த சின்னத்தை
கேட்டு பெற வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினருடைய பெரும்பான்மை எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர்களும் அதுதான். இன்னொரு பெரிய லீகாலிட்டி இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சசிகலாவுடைய நியமனம் பற்றிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஏன்னா தற்காலிக பொதுச் செயலாளர்னு ஒன்று கிடையாது. அவங்க கட்சியோட விதிகள் படி பொதுச் செயலாளர் என்பவர் அந்த உறுப்பினர்கள் அடிப்படை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது. இந்த சூழலில் அவர் பொதுச் செயலாளர் நியமனம் தானே சொல்லியிருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட விதிகள் பதவி இல்ல, நியமன பதவின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க விதிகள்லேயே அது மாதிரி கிடையாது. அதுதான் அடிப்படை செய்தி. அவங்க விதிகள்லேயே கிடையாது. ஏடிஎம்கே பைலாவை சொல்கிறேன், அதுபடி கிடையாது. அதுதான் அவங்க சேலஞ்சு பண்ணுறாங்க, சசிகலா இருக்க முடியாது. அப்படி சசிகலா நியமிக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளரும் நியமனம் செல்லாதுன்றதுனால தான் தேர்தல் ஆணையமே அந்த மாதிரி ஒரு பதவி நீங்கள் யாருன்னு தெரியலன்னு சொல்லிச்சு. அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அந்த கட்சியுடைய விவகாரம். ஆனால் ஒரு வழக்கறிஞர் முறையில் என்னுடைய கருத்து என்று சொல்லும் பொழுது, இந்த இரண்டை தான் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கும். ஒன்று, பன்னீர்செல்வம் அணியினர் கொடுக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள், அடிமட்ட கிளை அமைப்புகள், அந்த கட்சி அமைப்புகளுடைய அந்த ஆதரவு கடிதத்தின் அடிப்படையில் அவங்க தீர்மானிக்கலாம். அல்லது சசிகலா கொடுக்க நியமித்திடலாம். இந்த இரண்டு தீர்மானத்துக்கும் வரும்பொழுது அந்த சின்னம் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இதை விளக்கம் சொல்ல வேண்டியது பன்னீர்செல்வமும் அந்த சசிகலா அணியும் தான் தேர்தல் ஆணையத்தில் சொல்லி அந்த தேர்தல் சின்னத்தை வாங்கிக்கணும். நீங்கள் சொன்னது போல் இவங்க பிளவுபடலைனா கூட இன்றைய தமிழக களம் திராவிட முன்னேற்றத்துக்கு சாதகமாக தனக்குது. அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இல்லை, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலா அவர்களுடைய நியமனம் செல்லாது என்று அவர் சொல்வது, சில பேர் அதை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இவர் எப்படி செல்லாதுன்னு சொல்ல முடியும்? இவர் தானே முன்மொழிந்தவரே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தானே. இவர் தான் அந்த பதவிக்கு இவங்க வரணும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்ட காட்சி. சில செய்திகள் பார்க்கும் பொழுது சென்னையை சேர்ந்த ஒரு பகுதி செயலாளர், எழும்பூர் பகுதி செயலாளர்னு நினைக்கிறேன், அவர் ஒரு செய்தியை சொன்னார். எங்களெல்லாம் பொதுக்குழுன்னு சொன்னாங்க, வானகத்தில் சொல்லி உடனே வர சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்பாகவே எங்கள்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அங்கே வாசலில் நிற்க வச்சு எதுவுமே பேசலை. நீங்கள் அந்த தேர்தல் நடைபெற்ற செய்தியெல்லாம் பார்த்துருக்கலாம். இவங்க எழுதி எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி அந்த அம்மா நின்று கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டுல செய்தியெல்லாம் படமாக போட்டாங்க. பிறகு தான் பன்னீர்செல்வம் சொல்கிறாரு ஒரு சூழ்நிலையில் எப்படி நடத்தப்பட்டோன்றதை சொல்கிறார். அந்த சூழலில் அவர் கையெழுத்து போட்டிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் போய் காலில் விழுந்தெல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எந்த சூழலில் அவ்வாறு பெறப்பட்டது என்பதை பின்னிட்டு தான் அவங்க எல்லாமே சொல்கிறாங்க. அதாவது ஒரு கையொப்பமோ இல்லை உடன்படிக்கையோ கோயர்ஷன் டியூரேஷன் சொல்லுவாங்க. இவ்வளவு நாட்கள் கழித்தா முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்கியதுக்கு பிறகு அவர் சொல்கிறார். நிச்சயமாக அதுல நிறைய கேள்விகள் இருக்கு. எனக்கு தெரியாமல் கையொப்பம் இட்ட ஒருத்தர் அதை இவ்வளவு நீண்ட மௌனத்திற்கும் இவ்வளவு பெரிய இடைவெளிக்கு பிறகுமா வெளிப்படுத்துவார்? தவறுதான், அரசியலே தவறு. அதாவது அது ஒரு அரசியல் நாகரிகம் கிடையாது. ஆனால் அந்த உட்கட்சி ஜனநாயகம் இல்லாத ஒரு கட்சியில் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க எது வேணாலும் நடந்துக்கலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலான்ற சூழலில் அவர்களை பிரச்சனை வரும்போது அதை வெளியே கொண்டு வராங்களே தவிர, இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா மரணம் குறித்து நீண்ட நாள் முதலமைச்சராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் தான். அவரும் அந்த இதுலேருந்து இன்றைக்கி பாருங்கள், அவங்க தான் அதிகமாக கேட்குறாங்க பொதுமக்களோட, நாடாளுமன்றத்திலையும் சரி மற்ற மன்றத்திலையும் சரி, ஜெயலலிதா மரணம் குறித்து. ஆக அவர்கள் அந்த அரசியல் கட்சி என்பது ஒரு தனிநபர், ஒரு கம்பெனி போல நடந்திருக்கிறது தான் இந்த பிரச்சனை. அவர்கள் ஜனநாயக மரபுகளை கடைபிடித்து நடந்திருப்பார்களே, ஆனால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நபர் சொல்லக்கூடிய அந்த ஜெயலலிதா எப்படி ஒரு ஒன்மேன் ஆர்மி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருந்தாரோ அந்த கட்டமைப்பு தான் இன்னும் தொடரணும்னு நினைக்கிறதுனால தான் அந்த பிரச்சனைகள். இது நீண்ட காலம் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ராணுவ கட்டமைப்பையும் திமுக கடுமையா விமர்சனம் தான் பண்ணாங்க. ஜனநாயகத்துக்கு நாங்கள் இன்னும் விமர்சனம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அது எந்த அமைப்பாக இருந்தாலும் அந்த நிச்சயம் விமர்சனம் செய்வோம். நாங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனை? இல்லை, இது அதிமுகவுக்குள் நடக்கக்கூடிய இரண்டு கோஷ்டிகளுக்கு இடையிலான பிரச்சனை. அது எந்த கோஷ்டியாக இருந்தாலும் அது அதிமுக வளர்த்தெடுத்த அரசியலின் பிரதிநிதிகள் தான். இதை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தாமல் ஏதோ ஒரு பக்கம் நீதி கேட்குற குழு வந்திருக்கு, இன்னொரு பக்கம் மோசமான குழு இருக்குது என்று மக்கள் இல்லை சாமானியர்கள் பார்க்குற மாதிரி அரசியல் கட்சிகள் பார்க்க முடியாது. இவங்க ஏன் அமைதியாக இருந்தாங்கங்களுக்கு பின்னாலேயும் பல கணக்குகள் இருக்குது. இன்றைக்கி ஏன் பேசுகிறாங்கங்கிறதுக்கு பின்னாலேயும் பல கணக்குகள் இருக்குது. அந்த கணக்குகள் சாமானிய மக்களுக்கு எந்த அடிப்படையிலும் பலன் கொடுக்காதவை. அதனால் இந்த கட்சிக்குள்ளே ரெண்டு கோஷ்டிக்குள் நடக்கிற பிரச்சனை என்பது முழுக்க முழுக்க அதிகாரத்திற்கானது. அதிகாரத்தை யார் சுவைக்க வேண்டும், எந்த நாற்காலியில் யார் அமர வேண்டும் என்பதற்கானது. அந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய சாமானிய மக்கள் இன்னைக்கு திமுக நாடாளுமன்றத்தில் மீனவர் பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க.
மைத்ரேயன் எந்திரிச்சு ஜெயலலிதாவுடைய மரணத்தை பத்தி பேசுறாங்க. அவர்கள் ஒரு மரணத்தை பார்க்கிறார்கள், ஆனால் நாம் பார்க்க வேண்டிய ஆயிரக்கணக்கான மரணங்கள் அனுதினமும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் கவலைப்பட வேண்டிய ஆன்மாக்கள், நிறைய ஆன்மாக்கள் இருக்கின்றன. எனவே நாம் கவலைப்பட வேண்டிய ஆன்மாக்களுக்காக கவலைப்படுவோங்கிறதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாடாளுமன்றத்துல மீனவர் பிரச்சனை தப்புன்றீங்க? இல்ல இல்ல, நீங்க பேசுனீங்க, அவர் அந்த நேரத்துல அவரு எந்திரிச்சு பேசுறாரு. மைத்ரேயன் இல்ல பேசினாரு. உங்களுக்கு சார்பாதான் இல்ல இல்ல பேசுறாரு. நீங்க சிபிஎம் பக்கத்துல எப்பவுமே எதிராதான். இல்ல அப்படி நான் நினைக்கல. நான் இப்படி பொருள் எடுத்துக்கிட்டேன். தோழர் சொன்னதை வந்து இப்ப நிறைய பேர் இறக்குறாங்க, அதை பத்தி பேசாம இதை இறப்ப பத்தி பேசுறாங்க அப்பதான் வந்து எடுத்துக்கிட்டேன். கனிமொழி அல்ல பேசுறாரு. நீங்க வந்து அவங்க செய்திகள் பத்தி பார்த்தா காஷ்மீர் பிரச்சனையை பத்தி பேசும்போது கூட எம்ஜிஆர் பட பாடல்னு பாடினதை பார்த்தோம். இவ்வளவுதான் அவங்களுடைய செய்திகள்லாம். அவருடைய நோக்கமெல்லாம் வந்து தமிழகத்தினுடைய விவசாயிகள் இத்தனை பேர் கொத்து கொத்தா இறந்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கின்றன, இதை பற்றியெல்லாம் மத்திய அரசினுடைய கவனத்தை கொண்டு வராங்க. காவிரி பிரச்சனை இருக்கிறது, மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் விட அவங்க வந்து இப்போ நீட் தேர்வுக்காக பேசியிருக்கிறாங்க, ஹைட்ரோ கார்பனுக்காக விஜயபாஸ்கர் போய் பேசியிருக்கிறாரு. இல்ல அது இல்ல, நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கறத சொல்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையா இருக்கிறவங்க அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இப்பொழுது இந்த பிரச்சனையை கையெழுத்து கொண்டு ஒருவருக்கு ஒரு சண்டையிட்டு தமிழகத்தினுடைய நலனை பாதிக்கும்னு சொல்லுவார். இருவரும் ஒரே விஷயத்தை மீண்டும் வேறு வேறு வடிவங்களை வெளிப்படுத்துவதனால் நம்ம அடுத்த செய்திக்கு போயிடலாம். அடுத்து ஒரு திறனாய்வு ஒரு கட்டுரை குறித்து பேசுகிறோம். சமஸ் அவர்கள் எழுதின அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, 50 ஆண்டு திராவிடர் ஆட்சி. ஏற்கனவே ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் அவர் எழுதிய கட்டுரையில் அண்ணாவினுடைய பெருங்கனவு இன்னும் அப்படியே இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தார். அது மாநில சுயாட்சி, தேசிய இனங்களின் சுய நிர்ணயம், சுய நிர்ணயங்கள் அடிப்படையில் நாடுகள் பிரிந்து போகக்கூடிய உரிமை, இதெல்லாம் குறித்து 1957 திமுகவினுடைய தேர்தல் திட்டத்திலேயே பதிவு செய்த ஒரு கட்சி அண்ணாவினுடையது. இந்தியாவினுடைய கூட்டாட்சி, எல்லாவற்றுக்கும் ஒரு வரையறை கொடுத்து பாடுபட்டவர். அந்த கனவு என்னவா இருக்குன்னு எழுதினவர் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ எழுதியிருக்கிறாரு. 50 ஆண்டு திராவிடர் ஆட்சி. இந்தியாவினுடைய பிற எல்லா மாநிலங்களையும் விட தமிழகம் பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், பிற விழிப்புணர்வுல முதன்மையா இருக்கு என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கான கிரெடிட்டை திராவிட கட்சிகள் எடுத்துக்கிட்டோம். ஆனால் உங்களுடைய அடிப்படையான கொள்கையான இந்த மாநில உணர்வு, இந்தி எதிர்ப்பு போன்ற விஷயங்கள்லாம் இப்போ வந்து அப்படியே பின்னோக்கி பயணிக்குது. மிகப்பெரிய ஒரு இந்தி ஆட்சி தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய ஆட்சி இல்லை, இது இந்தி ஆட்சி நடைபெறுகிறது. எல்லா உயர்மட்டங்களிலும் வட இந்திய மாநிலங்களை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். மொழி அடிப்படையில் இந்தி பேசுபவர்கள், பிராந்திய அடிப்படையில் வட இந்தியர்கள். இதுதான் எல்லா நீதிபதிகள்ல இருந்து, அது உங்களுக்கு அந்த தரவுகள் ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படிதான் இருக்கிறாங்க. திராவிடர் ஆட்சியினுடைய வளர்ச்சிங்கிறது, கொள்கை வளர்ச்சிங்கிறது என்னவா இருக்கு, ரொம்ப பின்னோக்கி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியா சுதந்திரம் பெற்ற பொழுது பேரறிஞர் அண்ணா சொன்னார், பரங்கியிடமிருந்து விடுதலை பெற்று பனியாக்களிடம் அடிமையானு சொன்னார். பனியாக்கள் என்று அவர் குறிப்பிட்டது வட மாநிலத்தவர்களை. அது இன்னும் தொடர்கிறது என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கேட்கலாம், அப்போ வந்து இந்த 50 ஆண்டு காலமாக வடவரை எதிர்த்து நீங்கள் செல்லலாம், ஆனால் தடுத்து நிறுத்தி இருக்கணும் தமிழகத்தில் இருக்கணும் மிக தெளிவாக தெரியும். எல்லாருமே சொல்கிறாங்க இந்தி வந்து எதிர்க்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் இந்த இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம், மிக தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவருக்கு ஒரு மொழியை கட்டாயமாக இந்த மொழி படித்தால்தான் இந்த நாட்டில் இருக்க முடியும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம். இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்தி பள்ளிகள் இருக்குது. இங்கே எதுவும் இந்தி பள்ளிகள் இருக்கக்கூடாது, யாரும் இந்தி படிக்கக்கூடாது அப்படிலாம் யாருமே சொல்லலை. அவர்கள் விரும்பிய மொழியை படித்துக் கொள்ளலாம். அரசு பள்ளிகளிலேயே இந்தியும் இருக்கிறது, தெலுங்கு இருக்கிறது, மலையாளம், கன்னடம் எல்லாமே இருக்குது. ஆனால் அதை படிக்கணும், அவங்க தாய்மொழி படிச்சிங்க. ஆனால் இந்த மொழியை இங்கே திணிக்கார்கள் தான் சொல்கிறோம். நான் கேட்குறேன், இந்தி மொழி படித்தால்தான் இந்தியாவில் வேலை வாய்ப்பு வாழ முடியும் என்று சொன்னால் ஏன் தமிழகத்தில் இன்றைய தினம் சாதாரண ப்ளூ ஜாப்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிமட்ட தொண்டு வேலை வாய்ப்பில் இருக்கவங்க வட மாநிலத்தவராக இருக்கிறாங்க? ஏன் இந்தி படித்தா அங்கே வேலை கிடைக்க வேண்டியதானே? ஆனால் இப்பொழுது பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய 58 விழுக்காடு சொத்துக்கள் 1% இந்தியர்களுக்கு வந்து, அந்த 1% யார் அப்படின்னா அவர்கள் தான் நாட்டை ஆள்கிறார்கள். அவர்களுக்கு அணுக்கமாகத்தான் மத்திய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசில் காங்கிரஸோ பிஜேபி எந்த ஆட்சி வந்தாலும் அவர்கள் அந்த வடநாட்டு பெருமுதலாளிகளுடைய ஆதிக்கத்தில் தான் அவர்கள் ஆட்சி செலுத்தக்கூடிய ஒரு சூழலில் தொழில்கள் தான் நிர்ணயிக்குது. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், காமராசர் துறைமுகம் இருந்தது இங்கே சென்னையில். அந்த காமராசர் துறைமுகம் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தின் கீழ் இருந்தது. அங்கே வந்து அரசனுடைய துறைமுகமாக இருந்தது. மிகச்சிறந்த துறைமுகமாக இந்தியாவிலேயே இப்பொழுது அதிக அந்த சரக்குகளை கையாளுவதில் மிகச்சிறந்த துறைமுகமாக இருந்தது. திடீர்னு மோடி வந்த பிறகு அதானிக்கு மாற்றப்பட்டது. அதானிக்கு மாற்றப்பட்டது. நீங்கள் அந்த ஜார்ஜ் டவுன் கோர்ட்டு பக்கத்தில் ஒரு அந்த காமராசர் துறைமுகத்துடைய அலுவலகம் இருக்குது. அந்த காமராசருடைய பேர் எடுத்துட்டு இன்றைக்கி அதானின்னு போட்டிருக்கிறாங்க. இப்பொழுது நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா,
ஒரு கப்பல் 2 மோதி ஒரு எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. இதே அரசு நிறுவனமாக இருந்தால் உடனடியாக மக்களுக்கு விளக்கி சரியாக செஞ்சுருப்பாங்க. ஆனால் டிஜிட்டல் இந்தியா பேசக்கூடிய மோடி அரசு அதானியை காப்பாற்றக்கூடிய நோக்கத்தில் வந்து பக்கெட்டில் வந்து அந்த ஆயில் அள்ளிட்டு நாங்கள் பார்த்தோம். இந்த விஷயத்தை தான் இல்லை இது தோழர் பேசும்போது ஒரு விதமாக நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது நான் என்ன கேட்குறேன்னா, இது போன்ற விஷயங்களில் அதாவது நீங்கள் பேசுகின்ற தேசிய மொழிக் கொள்கையினோடு தொடர்புடையது தான் தனியாருக்கு மாறினதும். ஆமாம், இப்போ நீங்க ரொம்ப அழகா எடுத்துக்காட்டுடன் பேசுறீங்க. இடதுசாரி தோழர்களோட ரொம்ப வீரியமாவே எடுத்துக்காட்டுகளுடன் போயிருக்கீங்க. எப்படி மோடி அவர்கள் அதானிங்கிற ஒரு பெருநிறுவனத்துக்கு சாதகமா போயிட்டாரு, அந்த அதானி என்பவர் தமிழர் அல்ல, குறிப்பிட்ட ஒரு வட இந்தியர், குஜராத்தி, இப்படி போயிருச்சுங்கிறத ரொம்ப அழகா சொல்றீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை கூர்மைப்படுத்தி அரசியல் போராட்டங்களை ஏன் திராவிட கட்சிகள் எடுக்கல? குறிப்பா திமுகவுக்கு அதிக இந்த கேள்வியை அதிகம் அதிகம் கேட்கலாம். ஏன்னா அதிமுகவோட நாங்க தான் திராவிட கட்சின்னு அதிகமாக நீங்க சொல்லக்கூடியவர்கள். இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏன் நீங்க எடுக்கல? இல்ல, அதை வெறுமனே ஒரு கட்சி பிரச்சனையா மட்டும் தானே இது வரையும் இல்ல, நாங்க கட்சி பிரச்சனையா பார்க்கல. இந்த மாதிரி தனியார் மயப்படுத்துவதாகட்டும் அல்லது தனியார் மயத்துக்கு எதிராக இது போன்ற குரல்களை உங்களுடைய கொள்கைகளோட இணைத்து நீங்க ஒரு பேசலையே. சின்ன எடுத்துக்காட்ட சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்துல தனியார் பஸ் பேருந்துகள் நடைபெற்றுக் கொண்டது அது அரசு பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகம். பல்வேறு இன்னைக்கு கூட பாருங்க, சேலம் உருக்காலை இப்ப தனியாருக்கு மாற்றப்படும். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அண்ணா ஆட்சி, கலைஞருடைய 71, இதைத்தான் உங்களால இல்ல எங்களுடைய எங்க கொள்கையில மாறலன்ற நான் சொல்ல வரேன். எங்களுடைய கொள்கையில வந்து இது மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களாக மாற்றிய திராவிட முன்னேற்ற கழகம் தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய அந்த சூழலை கொண்டு வந்து மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி. டால்மியா, கள்ளக்குடி டால்மியாவா மாறும்போது அவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தை நடத்திய திமுக அதானிக்கு கைக்கு மாறுவதை ஒரு திமுகவினுடைய நீங்க வந்து இவ்வளவு எளிமையா சொல்லக்கூடிய நிலையில பெரிய போராட்டமா நடத்தி நான் சொல்ல வரேன். 1991 இந்த பொருளாதார கொள்கை அந்த FTA எல்லாம் கொண்டாடுறாங்க. அப்பொழுது கட்டாயப்படுத்தப்பட்டது அனைத்து மாநிலங்களும். நீங்க புதிய சில கொள்கைகளை மத்திய அரசு இன்னும் கூட வந்து இன்னும் சமஷ்டி அரசியல் கூட்டாட்சி அமைப்பு என்று சொன்னால் கூட பெரும்பான்மையான அதிகாரங்கள் மத்திய அரசு குவிந்திருக்கிறது. இதைத்தான் திராவிட முன்னேற்றம் இன்றையும் எதிர்த்து கொண்டிருக்கிறது. திராவிடம் இந்த சர்க்காரியா அறிக்கையாகட்டும் அல்லது முரசொலி மார்பு எழுதக்கூடிய மாநில சுயாட்சி ஆகட்டும், இவைகளெல்லாம் மிக தெளிவாக கோடிட்டு காட்டுகிறது எந்தெந்த அதிகாரங்கள் பகிர்ந்துப்பட வேண்டும். இப்போ ஒரு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா, கல்வி மாநில பட்டியலில் இருந்துச்சு, விவசாயம் மாநில பட்டியலில் இருந்துச்சு. இன்றைய நிலைமை என்ன? மத்திய அரசு கட்டாயமாக எடுத்துக்கிட்டு இன்றைய தினம் பெரிய ஒரு அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறது. இது தமிழகத்துக்கு மட்டுமல்ல, அனைத்து மாநிலங்களும் எடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் எடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த எதிர்ப்பு என்பது அனைத்து மாநிலங்களும் ஒட்டுமொத்தமா இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த மாநிலத்தின் இந்த தலைமை பெற அந்த இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள். நான் ஒன்று சொல்ல போனேன், தமிழகத்தில் மட்டும்தான் இந்தி பேசாமல் தடுக்கிறாங்கன்னு. ஒரு கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு செய்தி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு வட மாநில பெண் வந்து இங்கே இருக்கிறவர்கள் இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு செய்தியை போட்டதற்காக அங்கே உள்ள கன்னட கண்டிக்கின்றன. இந்தி பேசணும்னு சொல்லக்கூடாதுன்னு. இந்த உணர்வு இங்கே ஏற்கனவே வந்துருச்சு. ஆனால் இப்போ தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆக ஒவ்வொரு மாநிலமும் இந்த பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறது. இது மத்திய அரசினுடைய ஒரு கொள்கை முடிவாக திணிக்கப்படக்கூடிய முடிவாக. சேர்ந்த எழுத்தாளர், பொருளாதார நிபுணர் நாகநாதன் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அவர் அதான் சொல்லியிருந்தார், மாநில உரிமைகள்லாம் மத்திய அரசிடம் போச்சு, 90களுக்கு பிறகு எல்லா உரிமையும் பெருநிறுவனங்களிடம் போய்விட்டது, அரசியல் வடிவமே மாறணும்னு திமுகவை சேர்ந்த நாகநாதன் அவர்கள் அதை முன்வைக்கிறாரு. எங்களுக்கு அதுல வந்து மாறுபட்ட கருத்து கிடையாது. தோழர்களுடன் சேர்ந்து நாங்க வந்து அவருடைய கருத்துக்கள் என்ன இந்த பொதுத்துறை நிறுவனங்களை பொறுத்தவரை எனக்கு இருக்கிறோம். ஆனால் பல்வேறு தளங்களில் எங்களை கருத்துக்களை பேச நீங்க சொன்னது போல பெரிய போராட்டங்கள், பெரிய நிகழ்வுகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய கருத்தோட்டம் என்பது இவற்றுக்கு எதிரானதான் இருக்கிறது. 90களுக்கு பிறகு இந்த மாதிரியான தனியார் மையமும் தாராள மையமும் எப்படி சமூக நீதியை சிதைத்தது அப்படின்னு கவலையோட பதிவு பண்ணும்போது, அந்த 25 மட்டும் இல்ல, இந்த பொருளாதார அளவுகோல்கள் பாதிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. எல்லா விதங்களிலும் தமிழகத்திற்கு, தமிழகம் போன்ற நம்மோட சகோதரர்களான அருகில் இருக்கிற மாநிலங்களுக்கு, வடகிழக்கு மாநிலங்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னு பேசும்போது, ரொம்ப சாதாரணமாக நீங்க வந்து அதிமுகவோட தொகுதி உடன்பாட்டில் இருந்தீங்க, திமுகவோட தொகுதி உடன்பாட்டில் இருந்தீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்களா? கண்டிப்பா அது மட்டுமே சுருக்கி எல்லாவற்றையும் தேர்தல் அரசியலாக, வாக்கு வங்கி அரசியலாக மாற்றி கொள்கை ரீதியிலான விவாதம் என்பதற்கே இடமில்லாமல் செய்யக்கூடிய இந்த 2 கட்சிகளுடைய அரசியலையும் பார்த்துட்டு அந்த அனுபவத்திலிருந்து தான் மக்கள் நல கூட்டணின்னு ஒரு சூழலுக்கு வரோம். அதனால இது ரொம்ப முக்கியமா பேச வேண்டியது. ஆனால் ஒரு அறிவார்ந்த தளத்திலிருந்து எழுதக்கூடிய சமசவர்கள் இந்த கட்டுரை எழுதுவதற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அளவுகோல்கள் போதுமானதாக இல்லை என்று நான் பார்க்கிறேன்.
ஏன்னா நீங்க வந்து ஒரு பத்தியில ஒரு கடந்து செல்றாரு, கல்வி, சுகாதாரம், மனிதவளம் போன்ற சாதனைகளை நாம் அதையே பெருமையாக பேசிக் கொண்டிருக்க கூடாது. நாம் எவ்வளவு முதலாளிகளை உருவாக்கி இருக்கிறோம், எவ்வளவு அதிகாரம் மிக்கோரை உருவாக்கி இருக்கிறோம்னு சொல்றாரு. அது ஆனா என்னை பொறுத்தவரை அந்த ஒரு பத்தியில் கடந்து சென்ற விஷயத்தை தான் நாம் பேசி இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த இந்தியாவையும் இதை நோக்கி திருப்பணமாங்கிறதான் கேள்வி. சமூக நீதி மண்டல் கமிஷனுக்காக நீங்க மண்டல் கமிஷன் நேரத்துல தமிழகம் கொடுத்த குரலை பத்தி பேசுறோம். ஆனா 12% தான் இன்றைக்கும் அமலாகி இருக்கிறது. 27% பிற்படுத்தப்பட்டவர்கள் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருக்கணும். என்ன 12% அமலா இருக்கு, என்ன பேசணும் வந்தப்ப திமுக வந்து அறிக்கை விட்டாங்க. எனக்கு அது பிரச்சனை இல்லை. நாம் எந்த அதிகாரத்தை நாம் எந்த அளவுகோலை வைத்து பார்க்கிறோம். இந்தி ஆளுகிறதுனா பானிபூரி விற்கிறதுக்கு இந்திக்காரங்க இங்க வராங்களே, அப்ப அவங்க ஆள்றாங்களா? அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் ஆளுது. அது சாதியாக பார்க்கணும், வர்க்கமாக பார்க்கணும். இல்ல, அதாவது பணக்காரர்களும் பெருநிறுவனங்களும் தான் ஆளுறாங்க. அவர்களும் யாராக இருக்கிறார்கள் என்றால் வட இந்தியர்களாகவும் குறிப்பிட்ட மாநிலங்களை சேர்ந்தவர்களா மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்ப தமிழகம், மகாராஷ்டிரம், ஆந்திரா, கேரளா எல்லா மாநிலங்களும் புறக்கணிக்கும். வெறுமனே தமிழர் சார்ந்த பிரச்சனை அல்ல. இல்ல வட இந்தியர் தவிர்த்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் இந்த இந்தியாவில்ங்கிறதா அதோடைய இல்ல. அதுதான் நீங்க வந்து இந்தி ஆளுகிறது என்று சொல்லுகிற போது இன்னும் கூர்மையாக அவருடைய தரவுகள் முதலாளிகள் அதிகாரம் மிக்கோர் என்பதுல அவர்களுடைய பின்னணியை பார்ப்பதில் இருக்கிறதே தவிர தமிழகமும் கேரளமும் இந்த இந்தி பேசாத பிற மாநிலங்கள் இருக்கக்கூடிய முற்போக்கான அம்சங்களை நாம் இந்தியாவிற்கு முழுமைப்படுத்தி விட்டோமாங்கிறதான் கேள்வி. தமிழகத்துக்கு இருக்குங்கிறீங்க. ஆமா, அது ஏன் இல்ல? நாம் அதை செய்வதற்கான எல்லா விதமான போராட்டங்களையும் நடத்த வேண்டியவர்கள். நீங்க உணவு பாதுகாப்பு சட்டம் வரும்போது இந்தியாவே காணாத மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் போராட்டத்தை மேற்கு வங்கம் நடத்துச்சு. தமிழகத்தால் நடத்தி இருக்க முடியும். ஏன்னா பாதுகாப்பு சட்டத்துக்கு அப்போது அதிமுக அரசு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது. அதுதாங்க எல்லாமே வந்து வெறும் எழுத்து ரீதியா. இன்னைக்கு போய் சாதாரண மக்கள் கிட்ட கேளுங்க, உணவு பாதுகாப்பு சட்டம் வந்ததனால்தான் நாம் இன்றைக்கு நமக்கான அரிசி ஒதுக்கீட்டை இழந்திருக்கிறோம். இன்னைக்கு இவங்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க. கையெழுத்து போடும் போதும் மக்களுக்கு, சாமானிய மக்களிடம் இவர்கள் போராட்டமாக அதை எடுத்து செல்லவில்லை, அரசியல் விவாத பொருளாக ஆக்கல. நீங்கள் சொல்லுகிற அந்த கருத்து அந்த கேள்விதான் அவர்கிட்ட முன் வச்சேன். இல்ல அவர் என்ன பிரச்சனைனா, இருங்க, நான் இந்தியாவை தீர்மானிக்கிற அதிகார மையங்களில் பிற மாநில பிற மொழியினருக்கு வாய்ப்பே இல்ல, தமிழர்களுக்கு வந்து அவ்வளவு முன்னோடியா இருந்தோம் அவர்களுக்கும் வாய்ப்பு இல்லைங்கிறதா வைக்கிறார். வாய்ப்பே இல்லையே, வாய்ப்பளிக்கப்படலையே, அதிகார மையங்கள் எதுலையுமே பிற மாநிலத்தில் இல்ல. அதுதான் அவருடைய புள்ளி விவரங்களுடைய பட்டியலா இருக்கு. இல்ல இவரு ஏதாவது அதான் சொன்னேன், இவருடைய அளவுகோல் முழுக்க பணம் எவ்வளவு சேர்த்த. இப்ப நீங்க மிகப்பெரிய அளவுக்கு இயற்கை வள சுரண்டலும் மிகப்பெரிய அளவுக்கு செல்வ குவிப்பும் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. ஆனா இதை வச்சுட்டு வந்து எனக்கு வந்து இந்த தாதுமணல் நிறுவனத்தை சேர்ந்த இவர் வந்து இன்ஃப்ளூயன்சியல் பர்சனாலிட்டி ஆயிட்டாரு, வெளிநாடுகளுக்கே ஏற்றுமதி செய்யறாரு, யாராலையும் தடுக்கவே முடியல, ஈவன் துறைமுகங்கள்ல சுங்கவரித்துறை கூட அவரை கண்டுக்க மாட்டேங்குது, அதனால நம்ம வளர்ந்துட்டோம்னு சொல்லிக்க முடியுமா? அதுதான் நான் கேக்குறேன். நீங்க பெரிய பேப்பர் மில் இருக்கு, இருக்கிற காட்டையெல்லாம் அழிச்சிட்டோம், வட இந்தியா வடக்கு வாழ்கிறது அப்படிங்கிற அந்த கோரிக்கையை அந்த தரவை நீங்க ஏற்றுக்கல. வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரிகிறது அவருடைய கட்டுரையினுடைய அதுதான் வேறு வடிவில் அந்த முழக்கம் எழுப்பும். என்னை பொறுத்த வரைக்கும் தென்னகத்துடைய வளர்ச்சி, தென்னகம் இந்தியாவை ஆள வேண்டும் என்று சொன்னால் அது கொள்கை ரீதியாக இந்தியாவுடைய முடிவுகளில் தாக்கம் செலுத்துவதாக இருக்க வேண்டும். கடந்த 25 ஆண்டுகள் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. என்ன வாய்ப்பு இல்ல? அதிகார ரீதி 13 ஆண்டுகள் வந்து மத்திய ஆட்சியில கூட்டணியில் இருந்தாங்க, பல கொள்கை முடிவுகளை எடுக்க முடிஞ்சது. அதனாலதான் சொன்ன புதிய தாராளமய கொள்கைகளை எதிர்ப்பதில் இவர்கள் உறுதியாக இருந்திருந்தால், களத்தில் போராடி இருந்தால், மக்களுக்கு அந்த தெளிவை ஏற்படுத்தி இருந்தால், இந்நேரம் சாமானிய மக்கள் வெறும் தெருவுக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்காக நின்றுக்க மாட்டாங்க. ஜல்லிக்கட்டுக்காக நின்றுக்க மாட்டாங்க. அதானி நிறுவனத்துடைய நில குவியலுக்கு எதிராக நின்றுப்பாங்க. சாதாரணமா மக்கள் வந்து கொள்கையை பத்தி பேசுறது சிரிப்பா இருக்கு. மேற்கு வங்காளத்துல டாட்டாவுக்காக விவசாய நிலங்களை பறிச்சு கொடுத்து ஆட்சியாளர் இல்ல இருங்க பதில் சொல்ல விடுங்க. நீங்க கொள்கையை பத்தி பேசுறீங்க, அதான் நீங்க அர்த்தமான அற்பத்தனமா பேசுறது யாருன்னு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து கேரளத்துல விழிஞ்சத்துல அதானி துறைமுகத்தை ஏத்துட்டு இருக்கீங்களா? நீங்க உங்களால என்ன பண்ண முடிஞ்சது? இதெல்லாம் என்ன கொள்கை முடிவு? அதாவது நீங்க இப்போ அடிப்படையா புரிஞ்சுங்க, மத்திய அரசு முழு அதிகாரங்களை கொண்டிருக்கிறது. அது என்ன நினைக்கிறதோ அதை செயல்படுத்துகிறது. அது எப்படி செயல்படுத்துகிறது என்றால் தனியார் மயமாக்குகிறது, தனியார் முதலாளிகளை கொண்டு சேர்ந்து. அதை பற்றி பேசாம நீங்க இன்னும் வரண்டு கொள்கைகளை பேசிக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. உங்க கொள்கையெல்லாம் நீர்த்து போன கொள்கையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் தெரியும்.
நீங்க அடிப்படையா பாத்தீங்கன்னா நீங்க மேற்கு வங்கத்தை பத்தி இன்னும் பேசிட்டு இருக்கீங்க. மேற்கு வங்கத்துல உங்களை தொடர்ச்சி தெரிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? ஆக அதான் போயிட்டீங்க. நீங்க கேக்குறீங்க அதான் சொல்றேன். அதான் நான் சொல்ல வரல. இவங்க வந்து சித்தாந்தங்களை சொல்றாங்களே, கொள்கைகள்னு சொல்றாங்களே, இது இல்ல அவங்க என்ன பதில் அவங்க சொன்னாங்க? மேற்கு வங்கத்துல அவங்க பண்ண தப்புன்னு ஒத்துக்கிட்டாங்களா? விவசாய நில பிடிங்கி டாட்டாட்ட கொடுத்தாங்களே, அதுக்கு அதெல்லாம் என்ன கொள்கை? அது என்ன கொள்கை? அது தனியார் மய கொள்கை தானே. அதுல என்ன பொது உடைமை இருக்குது இவங்க பேசுறது? இதனால இவங்க கொள்கைகளை பத்தி பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க சொல்வது என்ன கேட்டீங்கன்னா, இப்படி தனியார்கள் தான். நான் சொன்னது அண்ணா அதுக்கு ஆரம்பத்துல சொன்னேன், பரங்கிருந்து விடுதலை பெற்று பனியாக்கள் அடிமையானது. பனியாக்கள் தான் அந்த காலத்திலிருந்து தொழிலாளர் இருக்காங்க. அவர்கள் தான் இந்தியாவை ஆளுகிறார்கள். அது இன்னும் மாற்றப்படவில்லை. அதற்கு மாற்றப்பட வேண்டும் என்றால் உண்மையான கூட்டாட்சி முறை இந்தியாவில் வேண்டும். கண்டிப்பா நீங்களும் நாங்க இந்த கருத்துல தான் இருக்கோங்கிறாங்க. செயல்பாடுகள் இல்லைங்கிற விமர்சனம் இருக்கு. மாறி மாறி கட்சி விமர்சனமா அது போறது போகல. இருவரும் கொள்கை ஒன்றுதான் சொல்றீங்க. அறிஞர் அண்ணாவே முதல் கட்டுரை பொருளாதாரத்தை பத்தியும் காரல் மார்க்ஸை பத்தி தான் அறிஞர் அண்ணாவுடைய முதல் கட்டுரையை. ஆக நீங்களும் அதே கொள்கையில் தான் பேசுறீங்க, நீங்களும் அதே கொள்கையில் பேசுறீங்க. கட்சி அடிப்பில் வேறுபாடுகள் வருது. அது நம்ம தொடர வேணாம்னு நினைக்கிறேன். இன்றைய காலை நிகழ்ச்சியில பல்வேறு விஷயங்கள் நான் பதில் சொல்றேன். இல்ல ரொம்ப சுருக்கமா ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. கொள்கை ரீதியாக நாம் இந்த பிரச்சனைகளை பார்க்க வேண்டுமே தவிர அரசியல் ரீதியாக பார்க்க கூடாது என்பதிலே அது வெறுமனே வந்து இன்னைக்கு ஒரு விவாதத்துல பேசுறது இல்ல. ஒட்டுமொத்தமாக நாம் கவலையோடு பார்க்க வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் வெறும் அரசியல் கணக்குகளாக, நம் எண்ணிக்கை கணக்குகளாக பார்த்து கொண்டிருக்கோம். அவர் உடன்படுறாரு. அந்த புள்ளியிலே நம்ம நிறைவு செய்யலாம். இன்றைய காலை நிகழ்ச்சியில பல்வேறு விஷயங்கள் கட்சி சார்ந்தும் கட்சிக்கு அப்பாற்பட்டும் பல்வேறு விஷயங்கள் நீங்கள் இருவருமே பதிவு செஞ்சிருக்கீங்க. அதுக்காக முதல் பார்வை நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.